ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் டிசம்பர் 23 டிசம்பர் 31 வரைக்கும் கூப்பன் கோட் சம்மந்தமாக என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனையும் இந்த ஒரே வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். யாருக்காவது கூப்பன் கோட் பர்ச்சேஸில் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிசம்பர் 23 சார் கூப்பன் கோட் சம்மந்தமாக என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓல்டு மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே 10,000 கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செய்கிறதுக்கான ஒரு ஆஃபர் வழங்கப்பட்டுருச்சு. பேமெண்ட்டுக்கான வேலிடிட்டி ஜான்வரி 1 வரைக்கும் மட்டும்தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னுமே சேல்ஸ் டீமில் வித்ட்ராவல் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நிலையில் டேட் கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. பேமெண்ட் கிரெடிட் ஆனதில் இருந்து 7 to 10 நாட்கள் வேலிடிட்டி கொடுக்குறதாகவும் மக்களுக்கு சொல்லியிருக்கோம். அதனால் கொஞ்சம் ஏதாவது கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு பைமோட் கிட்ட எஸ்பிஓ சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஆஃபர் எக்ஸ்டெண்ட் குறித்த அனௌன்ஸ்மெண்ட் வழங்குறதா பைமோட்டும் சொல்லியிருந்துச்சு. கன்ஃபர்மேஷன் ஆடியோ பின்னாடி வந்திருக்கு. ஸோ அதையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. சேல்ஸ் டீமில் பேமெண்ட்டு வாங்கியவங்க கட்டாயமாக கூப்பன் கோட் டிசம்பர் 31 பர்ச்சேஸ் செய்யணும் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. அதற்கான வழிமுறையும் என்னென்ன அப்படிங்கிறத சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறதா அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. வித்ட்ராவல் வாங்காதவங்க பொறுத்திருந்து நீங்கள் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செய்யலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரமோஷன் டீமில் உள்ள நபர்கள் சேல்ஸ் டீமுக்கு போக வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செய்யணும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செய்கிற ஆப்ஷனில் போய் பர்ச்சேஸ் செஞ்சதுக்கு அப்புறமா ப்ரமோஷன் டீமில் இருந்து சேல்ஸ் டீமுக்கு போகலாம். கூப்பன் கோட் சம்மந்தமான போஸ்டர் நோட்டீஸ் போர்டில் இருக்குது. அதை பார்த்து அதில் இருக்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3 years வேலிடிட்டி கொடுக்குறாங்க. அதுக்கு உள்ளேயே நம்ம எப்போ வேணாலும் அதை கூப்பன் கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதை சேல்ஸ் பண்ணி அதன் மூலியமாகவும் நம்ம அமௌண்ட்டை பெற்றுக்கலாம். இப்படி நம்மளுக்கு ஆப்ஷனை எஸ்பிஓ கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதனால் எஸ்பிஓ பைமோட் கிட்ட அதை பர்ச்சேஸ் செய்கிற வகையில் இப்போதைக்கு அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஓ என்னைக்கு சொல்கிறாங்களோ அப்போ நீங்கள் கூப்பன் கோடில் பர்ச்சேஸ் செய்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் அதில் பர்ச்சேஸ் செய்யக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை ரொம்ப குறைவு தான். ஏன்னா அதை விற்பனை செய்து ஃபுல் அமௌண்ட்டையும் பெறக்கூடிய மக்கள் தான் இதில் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிறது எஸ்பிஓவுடைய அந்த தாட் அண்ட் அதுதான் உண்மையும் கூட. இதுதான் டிசம்பர் 23 சார் கொடுத்த ஆடியோவில் கூப்பன் கோட் சம்மந்தமான விஷயம். அண்ட் டிசம்பர் 25 கூப்பன் கோட் சம்மந்தமாக என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூப்பன் கோட் பர்ச்சேஸ் ஆஃபர் லிமிட் அப்படிங்கிறது டிசம்பர் 31 வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சேல்ஸ் டீமில் ஏற்கனவே பணம் வாங்கினவங்க கட்டாயமாக பர்ச்சேஸ் செஞ்சுருக்கணும் அப்படின்னும், சேல்ஸ் டீமில் பேமெண்ட் வாங்காதவங்களும் விருப்பம் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் செய்யலாம். ப்ரமோஷன் டீமில் இருக்கிற நபர்கள் கூட சேல்ஸ் டீமுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட கூப்பன் கோடை பர்ச்சேஸ் செஞ்சால் போதும். சேல்ஸ் டீமில் பணத்துக்காக மட்டுமே இருக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செஞ்சால் தான் அதில் கண்டிப்பாக நிலைக்க முடியும். இதில் யாரையுமே கட்டாயம் படுத்தலை. அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப அவங்க வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்படி கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செய்கிறது, அதாவது எந்த மெத்தடில் நம்ம கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்டலில் நம்ம லாகின் பண்ணதும் இன்ட்ரெஸ்டட் டு பை கூப்பன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அதில் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். அதில் தற்போது உபயோகத்தில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரை டைப் பண்ணி பைமோட் அந்த கூப்பன் கோட் வாங்க தயார் அப்படி இருக்கிற நபர்கள் மட்டும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் டிக் பண்ணணும். பிறகு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சப்மிட் ஆகிடும். இது கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறமா 12 ஒர்க்கிங் ஹார்ஸ், அதாவது 10 AM to 5 PM வரைக்கும் தான் ஒர்க்கிங் ஹார்ஸ். அதன்படி 12 ஒர்க்கிங் ஹார்ஸ்க்கு அப்புறமா நம்மளுக்கு மெயில் மூலயமா இன்ஸ்ட்ரக்ஷன் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு முறையில் வரும் அப்படின்னு சார் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாங்க. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டு ஆன்லைன் பேமெண்ட்டில் 9999 நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே
வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக பேங்க்கில் 10,000 கிரெடிட் செய்கிறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் ஆன்லைன் பேமெண்ட் தான் ரொம்பவுமே சிறப்பானது அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. அப்போது பேமெண்ட் ப்ரூஃபை வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வித் யூடிஆர் நம்பர், அதாவது ரெஃபரன்ஸ் நம்பர் இல்லைனா ஆர்ஆர்என் நம்பர், யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் வரக்கூடிய இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நம்ம வந்து தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். பேமெண்ட் போட்டதுக்கு அப்புறமா திரும்ப நம்ம இன்ட்ரெஸ்டட் டு பை கூப்பன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போய் அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப் அந்த இடத்துல வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஃபார்மில் பைமோட்டில் கொடுத்த இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அந்த நம்ம எப்போ காசு பே பண்ணமோ அதோடைய டேட்டு, பேமெண்ட்டு மெத்தட், ஆன்லைனில் பே பண்ணோமா இல்லை பேங்க்கில் போய் பே பண்ணோமா அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம அந்த மெத்தட் அண்ட் பெய்ட் மணி எவ்வளோ வந்து நம்ம பெய்ட் பண்ணோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னால் 10,000 பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆன்லைன் பேமெண்ட்னா 9999, அதாவது 9,999 நீங்கள் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மணியை அங்கே வந்து கொடுக்கணும். அண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர், ஒவ்வொரு ஆன்லைனுக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அதை வந்து சொல்லுவாங்க. இப்போ ஜிபே எடுத்துட்டிங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் ஐடி அந்த மாதிரி கொடுத்துருக்கும். தென் ஆர்ஆர்என் நம்பர், யூடிஆர் நம்பர், இந்த மாதிரிலாம் கொடுக்கும் இல்லையா, அதுதான் வந்து அங்கே ரெஃபரன்ஸ் நம்பர். ஸோ அதை கரெக்டாக வந்து நீங்கள் எழுதி அதில் வந்து ஃபில் பண்ணிடணும். இப்படி எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு பேமெண்ட் ப்ரூஃபை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டையும் வந்து அங்கே அப்லோட் செஞ்சு சப்மிட் கொடுக்கணும். குறிப்பாக அவங்க ஐடிகளில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சப்மிட் செஞ்சதும் எஸ்பிஓ அட்மின் டீம் சரிபார்த்து பைமோட் மார்க்கெட்டிங் டீமுக்கு வந்து அதை வந்து தெரிவிப்பாங்க. ஸ்டேட்டஸ் அப்ரூவ்டு அப்படின்னு அங்கே வந்து நம்மளுக்கு காண்பிக்கப்பட்டால் மட்டும்தான் பைமோட் சைட்லேருந்து நமக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நமக்கு மெயில் மூலயமா கூப்பன் கோட் பர்ச்சேஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து அனுப்புவாங்க. பைமோட் ஆப்லேயுமே கூப்பன் கோட் டீட்டெயில்ஸ் வந்து இணைக்கப்படும். ஆனால் 3 மாதம் அதை உபயோகிக்க முடியாது. அதன் பிறகு தான் அதை வந்து நம்ம உபயோகிக்க முடியும். 3 மாதத்துக்கு பிறகு அதை உபயோகிக்கலாம், இல்லை அப்படின்னா அதை பணமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு மெத்தட் ஆஃப் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் என்ன அப்படின்னா, லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை கிளிக் செஞ்சோம் அப்படின்னா ஆப்குள்ளே நேரடியாக போய் அங்கே இருக்கக்கூடிய ஆட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நான் வந்து கிளிக் பண்ணோன்னா ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு கொடுத்து இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ செஞ்சு பேமெண்ட் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா ஆர்டர் சம்மரி அப்படின்னு ஒன்று வரும். அந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். பை என்று குறிப்பிட்டு அதாவது BUY அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் தான் ஆர்டர் நம்பர். அந்த நம்பரை வந்து நம்ம வந்து குறித்து வச்சுக்கணும். பேமெண்ட் ப்ரூஃபை அப்லோட் செய்கிற இடத்துல கேட்கப்படக்கூடிய ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிற இடத்துல இந்த லிங்க் மூலியமாக பே பண்ணவங்களுக்கு ஆர்டர் நம்பரை தான் வந்து அந்த இடத்துல வந்து போடணும். சூஸ் ஃபைலில் ஆர்டர் சம்மரி ஸ்க்ரீன்ஷாட்டை தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ராசஸ் அப்ரூவல் ஆக 7 நாட்கள் வரை ஆகலாம். அதுக்கு அப்புறமா தான் நம்ம பைமோட் ஆப்பில் கூப்பன் கோட் டீட்டெயில்ஸ் வந்து இணைக்கப்படும். தவறுகள் செஞ்சீங்க அப்படின்னா சஸ்பெண்ட் செய்யப்படுவீங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் கூப்பன் கோட் சம்மந்தமான எதையும் எங்கேயுமே ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னும் சார் சொல்லியிருந்தாங்க. பைமோட்டில் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் கொடுக்கப்பட்ட பேங்க் டீட்டெயில்ஸ் மூலம் ஆன்லைனில் பே பண்ணுறவங்க 9999 மட்டுமே பே பண்ணுங்கள். கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ பே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் வந்து கொடுப்பாங்க. லிங்க் மூலயமா கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செய்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மூலயமா அது வந்து 9999 மட்டும்தான் பே பண்ண முடியும். யாருக்கு எந்த மெத்தடு அவங்களுடைய போர்ட்டலில் ஷோ ஆகுதோ அதுபடி பே செஞ்சு கூப்பன் கோட் பர்ச்சேஸை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாளுக்கு நாள் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ், லிங்க்கு இது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். யார்கிட்டையும் இது குறித்து ஷேர் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் ப்ரூஃபை யாருக்குமே ஷேர் பண்ணி சிக்கலில் மாட்டிக்காதீங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நம்பர், ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் வச்சு அவங்க வந்து இந்த மாதிரி வந்து நான் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி அவங்க வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணி சிக்கலை வந்து ஏற்படுத்துவாங்க. ஸோ யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பைமோட்டில் இன்ட்ரெஸ்டட் டு பை கூப்பன் கோட் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஃபார்ம் சப்மிட் செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மெயில் வரும். அது வந்து 7 நாட்களுக்குள்ளே பேமெண்ட் செஞ்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து கேன்சல் ஆகிடும். மீண்டும் நம்ம கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செய்ய முடியாமல் போயிடும். இப்போது 9999 ஆஃபர் டிசம்பர்
31 வரை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 31 வரை தான் அது இருந்துச்சு. அதுக்கப்புறமா பெர்மனெண்ட்டாக ஓல்டு மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே 12,999 மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாறிடுச்சு. இதன் மூலயமா ஓல்டு மெம்பர்ஸ் எப்போ வேணாலும் இந்த விலையில் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் சேல்ஸ் டீமில் உள்ளவங்க கட்டாயமாக கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி வித்ட்ராவல் பெற்றவங்க டிசம்பர் 31க்குள்ளே கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செஞ்சுருக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வித்ட்ராவல் பெறாத சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ் பணம் வந்தது 10 நாட்களுக்குள்ளே கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. ஆஃபர் வேலிடிட்டி அதிகரிக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு பைமோட் சொல்லிட்டாங்க. அதில் பலருக்கு எழக்கூடிய ஒரே கேள்வி என்ன அப்படின்னா 10,000 கேட்டினா 13,000 ஆகும், 30,000 கேட்டினா 16,000 ஆகும், எப்படி பைமோட்டால் தர முடியும் அப்படிங்கிறது தான். நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம கூப்பன் கோடு வாங்கியிருக்கோம். ஆனால் பைமோட்டை பொறுத்த வரைக்கும் அது சேல்ஸாக மட்டும்தான் கணக்கெடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். அதற்காக நம்ம கட்டுற பணத்தை பைமோட் இன்ட்ரெஸ்ட்டுக்கோ இல்லை ஷேர் மார்க்கெட்டிலோ போடுவாங்களா அப்படின்னு நினைக்க வேணாம். அப்படிலாம் அங்கே நடக்க சான்ஸ் கிடையாது. எஸ்பிஓவில் உள்ள 2 லட்சம் மக்கள் மூலமாக 20 லட்சம் மக்கள் பைமோட்டில் ஜென்ரல் கஸ்டமர்ஸாக வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். இந்த 3 மாத கால அவகாசம் கூட நம்ம தான் எடுத்திருக்கோம். பைமோட் நம்மளுக்கு கொடுக்கல, நம்ம கேட்டதுனால அவங்க கொடுத்துருக்காங்க. 2 லேக் மெம்பர்ஸை சரியாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மீதம் இருக்கிற 20 லேக் மெம்பர்ஸாக ஒரே மாதத்தில் கொண்டு வர முடியும். 20 லேக் மெம்பர்ஸ் மூலமாக வரக்கூடிய சேல்ஸின் காரணமாக வர்ற லாபத்தில் நமக்கு ப்ராஃபிட் வரும். அதைத்தான் மக்களுக்கு சம்பளமாக கொடுக்க போகிறோம். பலர் விட்டு சென்ற கான்செப்டை தற்போது வெற்றிகரமாக எஸ்பிஓ செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்பவுமே சந்தோஷமான ஒரு விஷயமும் கூட. இதுதான் டிசம்பர் 25 சார் கூப்பன் கோட் சம்மந்தமாக சொன்ன விஷயம். அண்ட் டிசம்பர் 26 சார் கூப்பன் கோட் சம்மந்தமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூப்பன் கோட் பர்ச்சேஸில் அமௌண்ட்டை பே செஞ்சு எரர் காட்டுது அப்படின்னு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஃபோன்பேயில் எரர் வந்துச்சுன்னா ஜிபே யூஸ் பண்ணுங்கள். ரெண்டுலுமே எரர் வந்துச்சுன்னா மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங் ட்ரை பண்ணுங்கள். எதுவும் இல்லாத பட்சத்தில் எஸ்பிஓ ஒரு முடிவெடுத்து மேலும் மெயில் நிறைய நபர்களுக்கு சென்றடைவதில்லை அப்படிங்கிறதுனால நிறைய நபர்களுக்கு மெயில் உபயோகிக்க தெரியறதே இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலையும் மெயில் மூலயமா இல்லாமல் கூப்பன் பர்ச்சேஸ்க்கான அந்த மெத்தடை நம்மளுடைய லாகின் பேஜில் வருமாறு அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதன்படி அனதர் மெனுவான அந்த கூப்பன் பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் அந்த போர்ட்டலில் வெல்கம் பேஜில் ஒரு அடிஷ்னலான ஒரு மெனு எனேபிள் ஆச்சு. அதாவது எனேபிள் ஆகும் அப்படின்னு அன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எனேபிள் ஆச்சு. அதன்படி கூப்பன் கோட் பர்ச்சேஸ்க்கான ரெக்வஸ்ட் கொடுத்த 3 மணி நேரத்தில் கூப்பன் பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்மளுடைய அந்த போர்ட்டலில் எனேபிள் ஆகும். அதே சமயம் நம்ம உபயோகிக்காத நிறைய மெனு வெல்கம் பேஜில் இருந்து டிசேபிள் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. கூப்பன் கோடு என்னன்னு தெரியாமல் யாரும் அதுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்காதீங்க. அதில் ரெக்வஸ்ட் கொடுத்தா பணம் கட்டி அதை பர்ச்சேஸ் செய்யணும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டா 7 நாட்களுக்குள்ளே பர்ச்சேஸ் செய்யணும். இல்லை அப்படின்னா மீண்டும் அதை பர்ச்சேஸ் செய்கிற வாய்ப்பு கிடைக்காது. கூப்பன் பர்ச்சேஸில் பேமெண்ட் குறித்து ஸ்டெப்ஸ் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதை கவனமாக வாசித்து பேமெண்ட் செஞ்சு முடித்து அதோடைய ப்ரூஃபை அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃபில் அப்லோட் பண்ணுங்கள். டிசம்பர் 31 ரெக்வஸ்ட் கொடுத்து அடுத்து 7 நாட்கள் கழித்து 9999 ஆஃபரை பெறலாமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கப்புறமா 12,999 தான் ஓல்டு மெம்பர்ஸ் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இனி வரக்கூடிய நியூ ஜாயினிங் மெம்பர்ஸுக்கு கூப்பன் கோட் பர்ச்சேஸ்க்கான அமௌண்ட் 22,000 அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. மேபி இதுலேயும் மாற்றங்கள் வரலாம். ஜான் 1 இருந்து ஆஃபர் கிடையாது. ஆனால் இனி பர்ச்சேஸ் செய்யும் யாருமே 9999க்கு பேமெண்ட் செஞ்சு அந்த ப்ரூஃபை சப்மிட் பண்ணாதீங்க. அது அக்செப்ட் ஆகாது. கூப்பன் கோட் பர்ச்சேஸ்க்காக கட்டிய பணத்தை திரும்ப எடுக்கையில் ஜிஎஸ்டி பிடிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது. கண்டிப்பாக பிடிக்கப்படாது. இது பைமோட் அக்கௌண்ட்டில் இருந்தோ எஸ்பிஓவில் இருந்தோ வராது, நேரடியாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். அது எப்படி அப்படிங்கிறது அப்போ சார் லேட்டஸ்ட்டாக எப்போ வருதோ அப்போ அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. டிடக்ஷன் கட்டாயம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்துச்சுன்னா அதிகபட்சமாக 2%லேருந்து 3% வரை இருக்கலாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இதுதான் டிசம்பர் 26 கூப்பன் கோட் பர்ச்சேஸுக்காக சார் சொன்ன அனௌன்ஸ்மெண்ட். அண்ட் டிசம்பர் 27 கூப்பன் கோட் சம்மந்தமாக சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓல்டு மெம்பர்ஸுக்கு டிசம்பர் 31 வரை மட்டும்தான் கூப்பன் கோட் பர்ச்சேஸ்க்கான ஆஃபர் 9999 இருந்துச்சு. தற்போது அதனுடைய மதிப்பு
12,999 ஆயிடுச்சு. இன்ட்ரெஸ்டட் டு பை கூப்பனில் ரெக்வஸ்ட் கொடுத்த நபர்களுக்கு மெயில் மூலம் ரிப்ளை அனுப்புவது ஃபெயிலான நிலையில் வெப்சைட்டில் ரெக்வஸ்ட் அப்ரூவ்ட் ஆகிருச்சு அப்படின்னா அடிஷ்னலாக ரெக்வஸ்ட் கொடுத்த 6 to 12 மணி நேரத்தில் கூப்பன் பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு மெனு ஆட் ஆகியிருக்கும். அந்த மெனுவில் நமக்குன்னு பேமெண்ட் மெத்தட் கொடுக்கப்பட்டிருக்கும். இன்கேஸ் அதில் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தா அதை உபயோகித்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுங்கள். அதில் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்ததும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு இன்ட்ரெஸ்டட் டு பை கூப்பன் அப்படிங்கிற ஆப்ஷனில் அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃபில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி சூஸ் ஃபைலில் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சரியாக அப்லோட் பண்ணுங்கள். இதில் எரர் வந்தால் கூப்பன் பர்ச்சேஸ் எனும் மெனுவில் கடைசியாக கொடுக்கப்பட்ட அந்த மெயில் ஐடி மூலயமா தொடர்பு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட இருந்து ரிப்ளை வரும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் பேமெண்ட்டை நீங்கள் வந்து சரிவர நீங்கள் செய்ய முடியும். இன்கேஸ் எரர் வந்தால் மட்டும் இதை பண்ணுங்கள். மோஸ்ட்லி எரர் வர சான்ஸ் கிடையாது. லிங்க் மூலமாக பேமெண்ட் மெத்தட் நமக்கு காண்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னா கிளிக் அண்ட் பை அப்படின்னு கொடுத்துள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பைமோட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். அதில் ஆட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் செய்து ப்ரொசீட் கொடுத்தா மற்ற ஆன்லைன் பேமெண்ட் போல தான் அங்கே இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் செஞ்சு பே பண்ணலாம். அதுக்கப்புறமா சற்று காத்திருந்து பைமோட் அப்ளிகேஷனில் வரக்கூடிய ஆர்டர் சம்மரியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதைத்தான் வந்து நம்ம அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃபில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெஃபரன்ஸ் நம்பரில் ஆர்டர் நம்பர் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த BUY அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த நம்பரை தான் என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வாறு சப்மிட் செய்யும் பொழுது ப்ரூஃபில் தவறுகள் நேர்ந்துச்சு அப்படின்னா SBOவால் அது ரிஜெக்ட் செய்யப்படும். இதனால் மீண்டும் நம்ம வந்து ப்ரூஃப் சப்மிட் செய்ய வேண்டி இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்படும். இதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா 7 ஒர்க்கிங் டேஸில் பைமோட்டில் இருந்து மெயில் மற்றும் கூப்பன் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன், இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். இதுவே கூப்பன் கோட் பர்ச்சேஸ்க்கான விளக்கம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இது குறித்து யூடியூபர்ஸ் தங்களுடைய சேனலில் வீடியோ மேக் பண்ணி போட்டு கமாண்டர்கள் மூலயமா அதை மீடியா குரூப்பில் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வீடியோவில் பர்சனல் டீட்டெயில்ஸ் இல்லாதவாறு பார்த்துக்குங்க. ஏன் அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸோ பேங்க் டீட்டெயில்ஸோ இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் வந்து நீக்கிடுவாங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இதுதான் December 27 சார் கூப்பன் கோட் சம்மந்தமாக கொடுத்த இன்ஃபர்மேஷன். அண்ட் December 28 சார் கூப்பன் கோட் சம்மந்தமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிரெடிட் கார்டு வச்சு கூப்பன் கோட் லிங்க் மூலியமாக பர்ச்சேஸ் செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா பர்ச்சேஸ் செய்யுங்க. கிரெடிட் கார்டு மூலமாக பைமோட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பே பண்ண முடிஞ்சால் பே பண்ணுங்க. ஆனால் பேமெண்ட் ப்ரூஃப் சரியாக சப்மிட் செய்யணும். பைமோட் ஆப் மூலமாக கூப்பன் சர்ச் செஞ்சு பே பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. கூப்பன் பர்ச்சேஸ்க்கான ரெக்வஸ்ட் கொடுத்து பைமோட் சைடில் இருந்து என்ன பேமெண்ட் மெத்தட் கொடுக்குறாங்களோ அதை தான் பே பண்ணணும். ஒரு சிலருக்கு 9999 இல்லாமல் சில நபருக்கு வந்து 9989 9979 இது மாதிரி காட்டுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம SBOவில் உள்ள லிங்க் மூலியமாக பைமோட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம பைமோட் ரெஃபரல் லிங்க்கை மற்றவங்களுக்கு அனுப்பி அதை யூஸ் பண்ணி மற்ற யாராவது வந்து பைமோட் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு 10 ரூபா அப்படிங்கிற வீதம் வந்து கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. இல்லைனா இப்போ வந்து ₹100 வேல்யூ உள்ள ஒரு பொருள் வந்து நம்ம ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் வந்து நம்மளுக்கு டெலிவரி ஆகிற டைமில் வந்து அதோடைய வேல்யூ ₹90 குறையுதுன்னு வைங்களேன். ஸோ அந்த ரேட்டில் இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் இருக்குது இல்லையா, அந்த பணத்தை வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து நம்மளுக்கு பைமோட் நம்ம வேலெட்டில் வந்து ஆட் பண்ணிடுறாங்க. இதனால தான் நம்மளுடைய கூப்பன் கோட் பர்ச்சேஸ்க்கான அந்த வேல்யூ கொஞ்சம் குறைஞ்சி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதனால் பிரச்சனை கிடையாது. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லான கிரெடிட் ஆனாலே நம்மளுக்கு வந்து போதும். ஸ்க்ரீன்ஷாட் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். கூப்பன் கோட் அவரவருக்கு என்ன மெத்தட் ஆஃப் பேமெண்ட் இருக்கோ அதே மாதிரி பண்ணுங்கள். December 28 அன்னைக்கு லிங்க் மூலியமாக கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செய்கிறது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக QR கோட் அங்கே வந்து எனேபிள் பண்ணப்பட்டிருக்கு. தற்போது அந்த லிங்கை திறந்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு வரும். பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் வே ஆஃப் பேமெண்ட் மெத்தட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். QR கோடை வேறு மொபைலில் ஓப்பன் பண்ணி வச்சு ஆன்லைன் பேமெண்ட் வந்து கிரெடிட் செய்கிற ஆப்பை வந்து இன்னொரு மொபைலில் ஓப்பன் செஞ்சு ஸ்கேன் எனி QR கோடுக்குள்ளே போய் நமக்கு கொடுத்துல அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி 9999 பே செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேமெண்ட் கிரெடிட் ஆகிடும். ஸோ இப்படி தான் சார் வந்து சொல்லியிருக்காங்க. தற்போது அது வந்து 9999 அப்படிங்கிறது
டிசம்பர் 31 அந்த ஆஃபர் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. அது தற்போது 12,999 இருக்குது. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக சென்றதும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு போர்ட்டலில் அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப் அப்படிங்கிற இடத்துல வந்து அப்லோட் பண்ணுங்கள். ரெக்வஸ்ட் கொடுத்த 7 நாட்களுக்குள்ளே கூப்பன் கோட் பர்ச்சேஸ்க்கான பேமெண்ட் கட்டணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ரெக்வஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்து நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துடாதீங்க. ரெக்வஸ்ட் கொடுக்குறவங்க உங்களால் 7 நாட்களுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னா ரெக்வஸ்ட் கொடுங்க. முடியல அப்படின்னா எப்போ முடியுமோ அப்போ ரெக்வஸ்ட் கொடுத்து கூப்பன் கோடை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ரெக்வஸ்ட் கொடுத்த 7 நாட்களுக்குள்ளே கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செய்ய முடியலன்னா அங்கே இருக்கக்கூடிய கூப்பன் கோட் பர்ச்சேஸ்க்கான மெனு டிசேபிள் ஆகிரும். அதனால் திரும்ப கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செய்ய முடியாமல் போகும். மெனு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே நம்ம பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா டிசேபிள் ஆகிரும். அப்படிங்கிற காரணத்தினால தான் வித்ட்ராவல் பெற்ற நபர்களுக்கு அமௌண்ட் வந்ததுலேருந்து 7 நாட்களுக்குள்ளே கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செய்யணும் அப்படின்னு எஸ்பிஓ சொல்லுது. கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செய்கிறதுல சந்தேகம் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா கூப்பன் கோட் அப்படிங்கிற அந்த பர்ச்சேஸ் அப்படிங்கிற அந்த இடத்துல மெனுவில் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு மெயில் கொடுத்துருப்பாங்க. அந்த மெயிலுக்கு வந்து நம்ம மெயில் என்ன உங்களுக்கு பிரச்சனையோ அதை வந்து நீங்கள் மெயில் மூலியமாக அனுப்புனீங்கன்னா 3 ஒர்க்கிங் ஹார்ஸில் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்களுடைய பிரச்சனை மற்றும் சந்தேகத்தையும் நீங்கள் தீர்த்துக்கலாம். ப்ரமோஷன் டீமில் உள்ளவங்க சேல்ஸ் டீமுக்கு மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூப்பன் கோடை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தானாகவே அட்மின் டீமால் மேனுவலாக செக் செய்யப்பட்டு சேல்ஸ் டீமாக நீங்கள் மாற்றப்படுவீங்க அப்படின்னு வந்து சார் சொல்லியிருந்தாங்க. கூப்பன் கோட் பர்ச்சேஸ் தொடர்பாக ரேசர் பயோவில் இருந்து கால் வந்துச்சு அப்படின்னா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் தொடர்பாக கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் கிடையாது, கூப்பன் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு அங்கே பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அன்னைக்கு சார் கொடுத்த கூப்பன் கோடோட ஃபுல் இன்ஃபர்மேஷன். அண்ட் டிசம்பர் 31 வந்து சார் கூப்பன் கோட் சம்மந்தமாக என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா, எஸ்பிஓவில் சேல்ஸ் டீமில் உள்ள நபர்கள் ஏற்கனவே 500 வித்ட்ராவல் வாங்கியிருந்தாலும் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செஞ்சுருக்க தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்ச்சேஸ் செய்யாத ஐடிகள் சஸ்பெண்ட் செய்யப்படும். சேல்ஸ் டீமுக்கு வித்ட்ராவல் முடிந்த 10 நாட்களுக்குள்ளே கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செய்யலை அப்படின்னா அந்த ஆப்ஷனும் டிசேபிள் ஆகிரும். அதுக்கப்புறமா ஓல்டு மெம்பர்ஸ் யாராலையுமே கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ண முடியாமல் போயிடும். கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செஞ்ச நபர்களுக்கு ஜான்வரி 2 இருந்து பைமோட் கிட்ட இருந்து கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். அண்ட் கூப்பன் கோட்கான இன்ஃபர்மேஷன் மெயில் மூலமாக அனுப்பப்படும். கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செய்கிறவங்க தொடர்ந்து நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். அப்ரூவல் ஸ்டேட்டஸ் குறித்தும் நோட்டீஸ் போர்டில் தான் அறிவிப்பு வரும். ரிஜெக்ட் ஆனீங்க அப்படின்னா மீண்டும் பேமெண்ட் ப்ரூஃபை வந்து சரியாக அப்லோட் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். பைமோட்டில் கொடுத்த நம்பர் ஆக்டிவேட்டில் இல்லை, அதை மாற்றணும் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கிற நபர்களுக்கு இப்போது அது வந்து கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது. இந்த ப்ரொசீஜருக்கு நேரம் அதிகமாக எடுக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அது குறித்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பின்னர் அறிவிக்கும் பொழுது நீங்கள் வந்து மாற்றிக்கங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. 2 வித மக்கள் வந்து இங்கே இருக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, டிசம்பர் 31 வரை இந்த ஆஃபரை வந்து நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மக்கள் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செஞ்சதுக்கு அப்புறமா நம்பர் சேஞ்சுக்கான ஆப்ஷன் கொடுக்கும் பொழுது நான் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா நான் ப்ரூஃபை அட்டாச் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். 2 என்ன அப்படின்னா, கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செஞ்சுட்டு நம்பர் ஆக்டிவேஷன் ஆனதும் ப்ரூஃபை வந்து அப்லோட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு 2 விதமான மக்களுக்கும் வந்து சார் இந்த இடத்துல பதில் கொடுத்துருக்காங்க. ஆஃபர் பீரியட் முடிஞ்சிருச்சு, யாரும் ஆஃபர் ப்ரைஸை பே பண்ணி கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அப்படின்னும், இதை சரி செய்கிறது ரொம்பவுமே கஷ்டம். ஆஃபர் எக்ஸ்டெண்ட் செய்ய முடியாததுக்கு காரணம் நம்பர் ஆஃப் சேல்ஸ் குறையும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ 10,000 பே பண்ணிங்கன்னா 13,000 சேல்ஸ் தான் கிடைக்கும். 30,000 பே பண்ணால் 60,000 சேல்ஸ் கிடைக்கும். இதில் 3,000 எக்ஸ்ட்ரா சேல்ஸ் நடக்கும். அப்போது தான் நம்பர் ஆஃப் கமிஷன் வந்து எஸ்பிஓக்கும் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் ஆஃபரை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க. தற்போது பைமோட் வந்து ஆர்டர் டெலிவரியோட போது வந்து கால் பண்ணால் எடுக்க மாட்டேக்காங்க, நம்பர் ரீச் ஆக மாட்டேக்கு, கொரியர் வேறு நபரால் வாங்கப்படுது, சில கொரியர் ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு பைமோட் சைடில் இருந்து கம்ப்ளைண்ட் வருது. இன்னொரு பக்கம் நான் பைமோட் குறித்து கம்ப்ளைண்ட் நாங்கள்
பைமோட்டோ குறித்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. இரண்டையும் செக் பண்ணால் நம்பர் தவறாக இருக்குது, கால் அட்டன் பண்ண மாட்டிருக்காங்க, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சார் கேட்டிருக்காங்க. நம்பர் செஞ்சால் சரியான நம்பரை வந்து இனியாவது கரெக்டாக கொடுங்க, அதுக்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க, அப்போ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். தவறுகள் செஞ்சால் அதை தீர்க்கிறது பெரிய விஷயமா இருக்குது. ஸோ தவறுகளை செய்கிறத குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் டீட்டெயில்ஸை மாற்றணும் அப்படின்னு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க. அது காரணத்துக்காக அதுக்குமே ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இது குறித்த அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வரும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. நம்ம டைஅப் கம்பெனிக்கிட்ட போய் அடிக்கடி எக்ஸ்கியூஸ் கேட்கவே முடியாது, புரிஞ்சுக்கோங்க. பல ஐடிகளில் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செஞ்சால் ப்ரூஃபை வந்து சரியாக அப்லோட் பண்ணுங்கள். பைமோட்டுக்கு கொடுத்த ஃபோன் நம்பரை தான் அங்கே மென்ஷன் பண்ணணும். அமௌண்ட்டு பே பண்ண அன்னைக்கே தாமதமாக்காமல் ப்ரூஃபை அப்லோட் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் ப்ரூஃபை தவறாக இருந்துச்சுன்னா அதை பைமோட் ரிஜெக்ட் பண்ணிவிடும். அதுக்கப்புறமா கரெக்டான ப்ரூஃபை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும். அப்ரூவல் ஆர் ரிஜெக்டட் ஸ்டேட்டஸ் அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப் அப்படிங்கிற மெனுவில் தான் ஷோ ஆகும். ஒன்ஸ் அப்ரூவல் ஆன பிறகு பைமோட்டை இருந்து மெயில் வரும். அதை நோட்டீஸ் போர்டில் தான் சார் வந்து தெரிவிப்பாங்க. நோட்டீஸ் போர்டை தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள். சில ப்ரூஃபில் யூடிஆர் நம்பர் சரியாக போடுறதில்ல அப்படின்னா கூட பேமெண்ட் ப்ரூஃபை நீங்கள் சரியாக அனுப்பினாலே போதும். அதிலிருந்து யூடிஆர் நம்பரை மார்க்கெட்டிங் டீம் எடுத்துடுவாங்க. ஸோ அவசரம் இல்லாமல் பேமெண்ட் பண்ணி பேமெண்ட் ப்ரூஃபை சரியாக சப்மிட் பண்ணுங்கள். கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செஞ்சால் 3 மாதத்துக்கு பிறகு அதை நம்ம சேல்ஸ் பண்ணலாம். 2 லட்சம் மெம்பர்ஸ் எஸ்பிஓவில் வரும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான அவசியம் கிடையாது. 3 மாதம் ஆனால் போதும். கூப்பன் கோட் சேல்ஸ் வந்து 3 மாதத்துக்கு பிறகு பேட்ச் பை பேட்சாக தான் நடைபெறும். இது குறித்து 2 ஆப்ஷன் இருக்குது. மேலும் இது குறித்து வந்து பின்னர் வந்து விரிவாக சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதை சேல்ஸ் செய்ய சார்ஜஸ் வந்து கண்டிப்பாக இருக்காது. கட்டாயம் சார்ஜஸ் இருக்கணும் அப்படிங்கிற நிலை வந்துச்சுன்னா 2 to 3% இருக்கலாம். கூப்பன் கோட் சேல்ஸ் செய்கிற பொறுப்பு எஸ்பிஓ உடையது. பைமோட்டை பொறுத்த வரைக்கும் கூப்பன் கோட் பர்ச்சேஸ்க்கான ஒரு ஆவணம், அவ்வளவுதான். கூப்பன் கோட் மூலமா பர்ச்சேஸும் செய்யலாம், அதை விற்று பணமாகவும் எடுத்துக்கலாம். அதற்கான ஸ்டாண்டர்டான வீடியோ நியூ ஜாயினிங் மெம்பர்ஸுக்கு பயன்படும் வகையில் க்ரியேட் பண்ணி எஸ்பிஓ பப்ளிஷ் பண்ணுவாங்க. நியூ ஜாயினிங் 10 நாட்களுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சார் அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. நியூ ஜாயினிங்கில் எப்படி ஜாயினிங் நடைபெறும், என்ன கான்செப்ட், எப்படி உள்ள மக்கள் வரப்போகிறாங்க, என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, இப்படி எல்லா விஷயங்களும் நியூ ஜாயினிங் ஆரம்பிக்கும் போது சார் நோட்டீஸ் போர்டில் விரிவாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் தான் டிசம்பர் 23 டிசம்பர் 31 வரைக்கும் சார் கூப்பன் கோட் சம்மந்தமாக கொடுத்த ஒரு ஃபுல் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன். யாராவது நீங்கள் நோட்டீஸ் போர்ட் பார்க்க மிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தவறாமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா kindly subscribe, like, share, comment and support my YouTube channel. Thank you and thank you so much to all.